தமிழ்நாட்டுக்குள்ள எதுக்கிய ராமராஜ்யத்துக்கான ரத யாத்திரை? எங்களுடைய காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு உனக்கு முடியல. உனது ராமராஜ்யத்துக்கான ரத யாத்திரையை உள்ள விடுவானா? எப்படி தமிழர் உள்ள விடுவான்? ஏன் ராமன் சொன்னா இங்க யாரும் கிடந்திட மாட்டேங்கிறான். ராமன் எங்களுக்கு தெரியாதியா? ராமருக்கு கோயில் கட்டணம் இப்ப என்னடா? கோயில் கட்டணம் இப்ப என்ன குறைஞ்சு போயிட போகுது? ரத யாத்திரை மாதிரி போகல, ஆம்புலன்ஸ் மாதிரி வேகத்துல போகுது. ஆம்புலன்ஸ் மாதிரி வேகத்துல போல, அது சவ ஊர்வலம் மாதிரி போயிட்டு வந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அரசியலை மதக்கலவர்கள் தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வருவ நினைச்சனால் அது உனக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய ஒரு அரசியலாகத்தான் முடியும் என்பதை சொல்லிக் கொள்றோம். பெரியார் சிலையை உடைக்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் சரி எச்சரிக்கின்றோம். நீ எல்லை கடந்து பெரியார் சிலையை உடைப்பேன்னா சொன்னால் இந்த 5000 பேரும் களத்தில் இறங்குவார்கள் என்றால் உன் கட்சி காணாமல் போகும். மோடி அரசு எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது? நாங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்கின்ற பெயரில் நம்மளோட பணத்தை எல்லாம் கொண்டு போய் வங்கியில கட்ட சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு வங்கியாக கிட்டத்தட்ட திவாலாகக்கூடிய நிலைமையில பணத்தை சுருட்டி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடி இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு பேருமே மோடியா தான் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள எதுக்கிய ராமராஜ்யத்துக்கான ரத யாத்திரை? எதுக்கு? எங்களுடைய காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு உனக்கு முடியல. உனது ராமராஜ்யத்துக்கான ரத யாத்திரையை உள்ள விடுவானா? எப்படி தமிழர் உள்ள விடுவான்? அதை அனுமதித்த இந்த எடப்பாடி அரசை கண்டித்து நீங்கள் எழுப்பிய முழக்கம் மிக மிக முக்கியமானது, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. மோடி அரசு எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது? அன்பானவர்களே, ஒரு புறத்திலே நம்முடைய பண்பாட்டை எல்லாம் சிதைக்கிறதா நீங்க வேலை. அயோத்தியில ராமருக்கு கோயில் கட்டணம் இப்ப என்னடா? கோயில் கட்டணம் இப்ப என்ன குறைஞ்சு போயிட போகுது? ஆனால் எங்களுடைய மீனவன் வாழ்வை நீ பாதுகாக்கல, எங்க விவசாயிகளின் வாழ்வை நீ பாதுகாக்கல, எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான உணவை கொடுக்கக்கூடிய ரேஷன் கடையை மூடுகின்ற வேலையை செய்யக்கூடிய உனக்கு இன்னைக்கு ராமருக்கு கோயில் கட்டணுங்கிற தேவையா இருக்கிறதா? எங்களுக்கு அதுதான் தேவையா? உங்களுடைய அத்துமீறல் எல்லை கடந்து போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் அரசியல் உணர்வு பெற்ற ஒரு சமூகமாக இன்னைக்கு நிற்கிறோம். தந்தை பெரியாரினுடைய 50-60 ஆண்டுகால உழைப்பில் அரசியல் உணர்வு பெற்ற சமூகமாக இந்த சமூகம் இருக்குது. இன்னைக்கு பெரியாரை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள், பெரியாரை தம் அடையாளமாக காட்டக்கூடியவர்கள் வெறும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அனைத்து தமிழர்களும் அதை ஒரு அடையாளமாக முன்னிறுத்துறார் என்றால் நாங்கள் பார்ப்பன எதிர்ப்பை, ஆரிய எதிர்ப்பை, வடநாட்டார் எதிர்ப்பை நாங்கள் வைத்திருக்கின்றோம். தோழர் பெரியார் படத்தை போட்டு போறார்னால் தந்தை பெரியார் படங்கிற நாத்திகத்தின் பிம்பத்தை மட்டுமே தான் நீ காமிச்சிட்டு இருக்கிற. தந்தை பெரியார் என்பது ஆரிய எதிர்ப்பு, வடநாட்டான் எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு எல்லாம் சேர்ந்ததுதான் தந்தை பெரியார். ஆக அந்த தந்தை பெரியார் என்பது சட்டசபைக்குள் நுழைந்தது, அது படமாக நுழைந்தது என்பது பாஜக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலில் தான், இப்படிப்பட்ட அளவிற்கு ஒரு ஆரிய பார்ப்பனை நம் மீது திணிக்கப்படுகின்ற தருணத்தில் தான் நாம் திமிரி எழ வேண்டியது இருக்கிறது. நம்ம மேல பொருளாதார கட்டமைப்புகளை சிதைக்கக்கூடிய வேலை செய்யற இடத்துல தான் நம் கவனத்தை திசை திருப்புவதற்காக இங்க ராமராஜ்யங்கிற பேர்ல ரத யாத்திரை விட்டுட்டு இருக்கானுங்க. அது கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் மாதிரி போகுதுன்னு சொல்றாங்க. ரத யாத்திரை மாதிரி போகல, ஆம்புலன்ஸ் மாதிரி வேகத்துல போகுதுன்னு சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் மாதிரி வேகத்துல போல, அது சவ ஊர்வலம் மாதிரி போயிட்டு வந்திருக்கு. சவ ஊர்வலமா தான் போயிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார. ஆக தமிழ்நாட்டில் இந்த ரத யாத்திரை எதிர்த்து 5000 பேர் கைதாகி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அறவழியில் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அதனால்தான் கைதாகி எங்கள் எதிர்ப்பை மட்டும் பதிவு கைதாகி இருக்கிறோம். நீ எல்லை கடந்து பெரியார் சிலையை உடைப்பேன்னா சொன்னால் இந்த 5000 பேரும் களத்தில் இறங்குவார்கள் என்றால் உன் கட்சி காணாமல் போகும். நீ நோட்டால வாங்கின ஓட்டை விட 5 மடங்கு அதிகம் கைதானவங்க மட்டுமே. 5000 பேர் கைதாகி இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் வேற எங்க சாத்தியம்? அது எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக மட்டும் 5000 பேர் கைதாகி இருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள். பாஜகவிற்கு இந்திய அளவில் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது தமிழ் நிலம். தமிழர்கள் திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். சம ஊர்வமாக இந்த இந்துத்துவாவை திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். தோழர் சொன்னதை போல இங்க சாமி ஊர்வலத்தை நம்ம நிறுத்தல. எல்லா கடவுள் வழிபாடும் நல்ல சிறப்பாக நடக்கிறது. தேர் திருவிழா நல்லா சிறப்பாக நடக்கிறது. நம்ம எல்லாரும் பங்கு வருகின்றோம்.
அது யாருக்கும் எந்த தடையும் இல்லை. ஆனா சாமிங்கிற பேரை வச்சு நீ பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்தை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிப்பதில்லை, ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அரசியலை மதக்கலவரத்தை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வருவ நினைச்சனால் அது உனக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய ஒரு அரசியலாகத்தான் முடியும் என்பதை சொல்லிக் கொள்றோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களா பார்க்காத. ஏதோ அங்க பாபர் மசூதியை இடித்து விட்டு நீ ராமர் கோயில் கட்டுவேன்னு சொல்ற, அது இந்துக்கள் உரிமைன்னு பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறோம். உன் நட்பு நாடான இலங்கையில நீ இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவருடைய கோயில்கள் இடிக்கப்படுகின்றன. அதையெல்லாம் இடிச்சு போட்டு புத்த விகாரங்கள் கட்டிட்டு இருக்கிறான். நீ என்ன பண்ணன? உன் வீரத்தை அங்க கொண்டு போய் காமி. யார் வேணாம்னு சொன்னா மோடி அங்க போய் பேசட்டும். இலங்கையில போய் பேசியா முடியுமா உன்னால? அங்க அத்தனை கோயில்களை இடிக்கிறானே, தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகிறது, ஆயிரக்கணக்கில் கோயில்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது. அதெல்லாம் கேட்கறது துப்பு இல்ல. இங்க வந்து ராமராஜ்யத்தை விட்டு கோயில் கட்ட போற எங்க ஊர்ல இடா நீ வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கிற? எங்களுக்கு ராமண்ணா யாருன்னே தெரியாது. எங்களுக்கு ராமண்ணா யாரு இப்பதான் சமீப காலமாக நாங்க வந்து டிவி டிபேட்ல சுமந்த் ராமன் ஒருத்தரை பாக்குறோம். மற்றபடி எங்க ராமன்ற பேரெல்லாம் கேள்விப்பட்டது இல்லை. நாங்க வச்சு பழக்கமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்துக்கள் அல்ல என்பதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு தயவுசெய்து புரிஞ்சு. இப்பதான் கர்நாடகத்துல ஒரு கலகக்குரல் எழுந்திருக்கிறது. எங்களை எல்லாம் இந்துக்கள் சொல்லாதன்னு சொல்லி வெளியே போயிருக்கிறாங்க. தமிழர்களும் இந்துக்கள் கிடையாது. அதுக்காக எங்களை எல்லாம் நீ முழுவதுமாக உன்னுடைய பட்டியலில் சேர்த்துறாத. ஏன் சாமி உன் பட்டியலில் கிடையாது, ஓ சாமி ஏன் பட்டியலில் கிடையாது. எங்களுடைய வழிபாட்டு முறை, எங்களுடைய நம்பிக்கை முறை என்பது வேறு. நாங்கள் முன்னோர்களை கடவுளாக பார்க்கக்கூடிய வணங்குகின்றோம். ஏனால் அவர்கள் இந்த குடும்பத்திற்காக, இந்த கிராமத்திற்காக, இந்த மக்கள் நலனுக்காக உயிரை கொடுத்து வாழ்வை அர்ப்பணித்துள்ள இருப்பாங்க. அவங்க தான் எங்க கடவுளா இருப்பாங்க. அதான் எங்க குலதெய்வம். குலதெய்வ மரபு தான் எங்க மரபு. அதுல நாங்க எதை சாப்பிடுறோமோ, எதை எங்க பண்பாட வச்சுக்கிறோமோ அதெல்லாம் சாமிக்கு படைப்போம். அந்த குல வழிபாடு முறை உனக்கான மரபு கிடையாது. நீ வேற. தமிழர்களுக்கு இந்து என்கின்ற அடையாளமே கிடையாது, வரலாற்று ரீதியாகவே கிடையாது. இதைதான் திரும்ப திரும்ப நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் ராமன் சொன்னா இங்க யாரும் கிடந்திட மாட்டேங்கிறான்? ராமன் எங்களுக்கு தெரியாதியா? அதுக்கு மேல சொல்ல ராமன் தன் பொண்டாட்டியை கொண்டு போய் நெருப்புல இறக்கணும் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். பெண்ணை சமமாக நினைக்கக்கூடியவன், பெண்ணை உயர்வாக நினைக்கக்கூடிய இனம் தமிழினம். அது எப்படி நம்ம கட்டிட்டு வந்த பொண்டாட்டியை கொண்டு போய் நெருப்புல இறக்குவே? நீ இப்படிப்பட்டவங்களா கடவுளா கொண்டு உட்கார வச்சிருந்தனால் இந்த அயோக்கியத்தனத்தை தமிழினம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. 2 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்கின்ற பெயரில் நம்மளோட பணத்தை எல்லாம் கொண்டு போய் வங்கியில கட்ட சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு வங்கியாக கிட்டத்தட்ட திவாலாகக்கூடிய நிலைமையில பணத்தை சுருட்டி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கத்தை விற்கக்கூடியவர்களும் அல்லது வைரத்தை விற்கக்கூடிய இந்த வியாபாரிகளும் ஒட்டுமொத்த வங்கியினுடைய நம்முடைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடி இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு பேருமே மோடியா தான் இருக்கிறது. ஊழல் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கு பேரும் மோடியாகத்தான் இருக்கிறது. நான் நரேந்திர மோடி உட்பட சேர்த்து தான் சொல்ல முடியல. நீரவ் மோடியாக இருந்தாலும் சரி, லலித் மோடியாக இருந்தாலும் சரி, நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, மீத்தேன் திட்டத்திற்கான நிறுவனத்தை தலைமையேற்று நடத்துகின்ற பிரசாந்த் மோடியாக இருந்தாலும் சரி, எல்லாமே மோடி கூட்டம் தான். இந்த மோடி கூட்டத்தை விரட்டுகின்ற பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய வரலாற்று கடமையாக மாறி இருக்கிறது. அன்பான தோழர்களே, மோடி அரசு 2 மாதிரி வேலை செய்யுது. ஒன்னு, நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் முடக்கக்கூடிய வேலை. அதுல மிக முக்கியமானதா நாங்கள் பார்ப்பது ரேஷன் கடையை மூடுறது. தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, ரேஷன் கடைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய உணவு பாதுகாப்புக்கு முக்கியமானது. இது மோடி அரசு ரேஷன் கடையை மூடுது. தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமா மூடுனா நாம் கொதித்தெழுவோம், சண்டை போடுவோம். அதனாலதான் முதல்ல உளுந்த பருப்பு நிறுத்துறது, மண்ணெண்ணெயை நிறுத்துறது, சீனிக்கு விலையை ஏத்துறது, அப்புறம் ஸ்மார்ட் கார்டு தர்றது, ஆதார தர்றது, ஆதாருக்கு பேங்க் அக்கவுண்டை இணைக்கிறது, அதுல பணத்தை போடுறேன்னு சொல்லி ஏமாத்துறது. இது அத்தனையும் மோடி அரசு திட்டமிட்டு செய்கிறது. ரேஷன் கடையெல்லாம் மூடிட்டா அரிசி விலை யார் கட்டுப்படுத்துறது? ரேஷன் கடையில குறைந்த விலைக்கு அரிசி கிடைக்கிறதுனாலதான், பருப்பு கிடைக்கிறதுனால தான், சீனி கிடைக்கிறதுனால தான் பொது சந்தையில அதோட விலையெல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ரேஷன் கடையில் இல்லைன்னா என்ன ஆயிரும்? இன்னைக்கு அரிசி விலை அவன் என்ன தேவையோ, என்ன விலைக்கு வைக்கணும் அந்த விலைக்கு வைப்பான்.
பருப்பு அவனுக்கு என்ன வேலை லாபம் கிடைக்குமோ அந்த விலைக்கு வைப்பான். சீனி விலை அதுதான், மண்ணெண்ணெய் விலை அதுதான். இதைத்தான் இந்த அரசு செஞ்சு கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த அரசு முழுவதுமாக கார்பரேட் நிறுவனங்களுக்கு இது கொடுத்துட்டான். கார்பரேட் கம்பெனிக்காரன் வந்து கடை போட்டு அரிசி பருப்பு விற்கணும். ரேஷன் கடை இருந்தா எப்படி விற்க முடியும்? விற்க முடியாது. நம்ம எல்லாம் ரேஷன் கடையில் போய் வாங்கிடுவோம், விலை குறைவாக கிடைக்கும், நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லா பொருளும் கிடைச்சிருச்சுனால் நம்ம போய் கார்பரேட் கம்பெனி பிக் பஜார்லயோ ரிலையன்ஸ்லயோ மார்வாடிக்காரன் கடையில போய் வாங்க மாட்டோம். அதனால என்ன பண்றாங்க, ரேஷன் கடையை மூடணுங்கிற வேலையை செய்கிறார்கள். நீங்கள் தயவு செய்து யோசித்து பார்க்கணும். இப்படிதான் கேஸ் மானியத்தை நிறுத்தினானுங்க, இப்ப மண்ணெண்ணெய் மானியத்தை நிறுத்திருக்கானுங்க, அடுத்து உளுந்து அரிசி கோதுமை ஒவ்வொன்றா நிறுத்த போறாங்க. என்ன செய்ய போகின்றோம்? ஒரு புறத்தில் இப்படி பண்றானுங்க, இன்னொரு புறத்தில் ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லி கொண்டு வந்து பயனாளர்களை குறைச்சிட்டே வர்றானுங்க. தமிழ்நாட்டில் 1,98,000 கோடி பயனீட்டாளர்கள் இருக்கிறாங்க சொல்றாங்க. அவங்களை குறைச்சு நீ 30 லட்சமா கொண்டு வந்து மாத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி பயனீட்டாளர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறது மோடி அரசு. அதுக்கு எடுபடி வேலையை இந்த அரசு செய்திருக்கிறது. அப்ப உணவு பற்றாக்குறையை கொண்டு வர்ற வேலை இந்த வேலை செய்யுது. இது மிக முக்கியமானது. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலமாக இன்னைக்கு இருக்குதுனால் இங்க உணவு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது உணவு பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உணவு இருந்ததுனால் உடலிலே ஆற்றல் இருக்கும், ஆற்றல் இருந்தால் வேலை செய்வோம், வேலை செய்தால் நம்முடைய வறுமை ஒளிந்து போகும். வறுமை ஒளிந்து போனது என்றால் நாம் குழந்தைகளை படிக்க வைக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். இது அனைத்துக்கும் தேவை உணவு. குறைந்த விலையில அரிசி பருப்பு கிடைச்சாதான் ஆரோக்கியமான வாழ்க்கை குடும்பம் நடத்த முடியும். அதை நிறுத்திட்டால் அந்த குடும்பம் உணவுக்காக, அந்த குடும்ப தலைவன் மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்பமே வேலைக்கு போகணும். ஒட்டுமொத்த குடும்பமும் கூலி வேலைக்கு போக வேண்டிய வரும். என்ன வேலை கிடைக்கும் அந்த வேலையை பண்ண வேண்டிய வரும். எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போறதா இல்ல அப்பா அம்மா கூட சேர்ந்து வேலைக்கு போறதா நிலைமை வந்துடும். இந்த நிலையைத்தான் இந்த அரசு நம் மீது திணித்திருக்கிறது. ஒரு புறத்துல இந்த பக்கம், இன்னொரு புறத்துல கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது. பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, பட்ட மேற்படிப்பா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நிறுத்துறாங்க. அதுல சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றது, இது தகுதிப்படுத்துறேங்கிற பேர்ல உனக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மருத்துவ கல்லூரியில நுழைவுத் தேர்விலே தேர்வு எழுத முடியாமல் இறந்து போன நம் தங்கை அனிதாவை தெரிந்திருக்கின்றோம். இது போல ஒவ்வொரு துறையிலும் கொண்டு வரக்கூடிய வேலையை இந்த அரசு செய்து வருகிறது. கல்வி இருந்தால் வேலை வாய்ப்பிலே வேலை பெற்றுக் கொள்ள முடியும். வேலை இருந்ததுன்னா வறுமையிலிருந்து வெளியே வர முடியும். அதையும் தடுத்திருக்கிறான். அடுத்து மருத்துவ கல்லூரிகளை வச்சிருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் மருத்துவ மனைகள் என்பது சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. இங்க ஆஸ்பத்திரிங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிங்க சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இதுலதான் மிக குறைந்த விலையிலே அல்லது செலவில்லாமல் சிறந்த சுகாதாரம் என்பது, மருத்துவ சேவை என்பது ஏழை எளிய மக்கள் கிடைக்குது. அதை நிறுத்திட்டானால் அது மறுபடியும் இந்த பாதிப்படைகின்ற ஏழை எளிய மக்கள் கார்பரேட் மருத்துவமனைக்கு போகணும். ஆக அதையும் இவர்கள் தகர்க்கிறார்கள். ஒருபுறம் சுகாதாரம் நமக்கு மறுக்கப்படுகிறது, மறுபுறம் கல்வி மறுக்கப்படுகிறது, மூன்றாவது இடத்துல உணவு மறுக்கப்படுகிறது. இந்த மூன்றையும் இந்த இடத்துல நீதி கட்சி காலத்திலிருந்து இதுவரை நாம் உறுதி செஞ்சதுனால தான் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறது. அதைத்தான் உடைக்கிறார்கள். இவனுக்கு ஏன் பெரியார் மேல கோவம்னால் இதை உறுதிப்படுத்துவதில் பெரியாரின் உழைப்பு என்பது அபரிமிதமானது. உணவு பாதுகாப்பு, கல்வி பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட பொருளாதார கட்டமைப்பிலே பாதுகாப்பு என்பது பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. வேற எந்த ஜாதிக்கும் கிடையாது, வேற எந்த சமூகத்துக்கும் கிடையாது. அந்த சமூகத்தை எல்லாம், எந்த சமூகத்திற்கெல்லாம் நீதி மறுக்கப்பட்டதோ அந்த சமூகத்திற்கெல்லாம் இத்தனையும் கொண்டு வந்து சேர்த்த பொறுப்பு என்பது திராவிட இயக்கத்துக்கும் நீதி கட்சிக்குமான உழைப்பு. அது தந்தை பெரியாரின் உழைப்பு, அது அம்பேத்கர் அவர்கள் உழைப்பு. அது அதை உடைத்து நிற்கக்கூடிய வேலை தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்ப ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பொருளாதாரம் என்பதும் கல்வி வாய்ப்பு என்பதும் முற்றிலும் சிதைக்கின்ற வேலையை திட்டமிட்டு நகர்த்திட்டு வர்றாங்க. இதைத்தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இதைத்தான் இது ஒருபுறம், மறுபுறத்துல அவன் கடற்கரையை முழுவதும் மீனவர்களிலிருந்து மொத்தமாக தொழிலை பறித்து கார்பரேட் கொடுக்கக்கூடிய வேலை செய்கின்றான். விவசாயிகள் விவசாயத்தை புடுங்கி கொண்டு கார்பரேட் கொடுக்கக்கூடிய வேலை செய்கிறான். காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏன் அமைக்கவில்லை? இந்த கேள்வியை தமிழ்நாடு எழுப்ப வேண்டும். இங்கே
காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவில்லை என்றால் பாஜகவினருக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இதே வேலைதான் போன வருஷம் நீட்டுக்கு பண்ணாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீட்டு உரிமை பெற்று தருவதா சொன்னாங்க. தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியல. அந்த கோப்பு எங்க போச்சுன்னு தெரியல. இந்த அரசு வெட்கம் கெட்ட அரசாக இருக்கிறது. ஒரு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகல் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை சொல்லி மத்திய அரசு சொல்லுச்சுனால், இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செஞ்சிருக்கணும்? பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கணும். அன்னைக்கு முடக்கல. இன்னைக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதற்காக, அதை முடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்கிறார்கள் ஒழிய காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முடக்கவில்லை. அதற்காக எல்லாம் முடக்கல. பாஜக அனைவரையும் ஆட்டிவிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். நாம் ஒன்றை சொல்லிக் கொள்ள வேண்டும் அந்த பார்ப்பன கும்பல்களுக்கு. என்னன்னா, நீ நினைக்கிற மாதிரி 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூகம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு அனைவரும் கல்வி இருக்கிறது. நீ சொன்னதை போல பார்ப்பனிய கட்டமைப்பில் நாங்கள் இல்லை. நாங்கள் எங்களுக்கென்று சுதந்திரமான பொருளாதார கட்டமைப்பையும் எங்களுக்கென்று சுதந்திரமான அறிவு சொத்துக்களையும் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நீ நினைக்கிற மாதிரி உன்னோட கட்டமைப்பு கீழே நாங்களாம் வந்து நின்ற மாட்டோம். நீங்க கவர்னர் சொல்லி ஒரு புரோகித்தை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிற, அந்த புரோகித் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு ஒரு புரோக்கரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் கவர்னரா வேலை செய்யல. அவர் இங்க உட்கார்ந்து இங்க இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் பார்ப்பனர்களை கொண்டு வந்து தலைமையாக அமர்த்துகின்ற வேலை செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் எச்சரிக்கின்றோம், இந்த அரசுக்கு நான் ஏன் வரி கட்ட வேண்டும்? எங்களை காப்பாற்றுவதற்கும் எங்களுடைய கல்வியை, பொருளாதாரத்தை, எங்களுடைய சுயமரியாதையை, எங்களுடைய காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க வக்கற்ற ஒரு டெல்லி அரசாங்கத்தோடு நாங்கள் ஏன் வரி கொடுத்த அரசை காப்பாற்ற வேண்டும்? தமிழ்நாடு புறக்கணிக்க வேண்டும். இந்திய அரசை, டெல்லி அரசை புறக்கணிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நாம 1 ரூபா வரியா கொடுக்கிறது இல்ல, 40 பைசா நம்மளுக்கு திருப்பி தர்றான். நம்ம 1 ரூபா வரியா டெல்லிக்கு அனுப்பக்கூடிய பணத்தில் இருந்து 40 பைசா திரும்ப நமக்கு ஒதுக்கப்படுகிறது. ஆனால் உத்தரப்பிரதேசக்காரன் 1 ரூபா கொடுத்தாலும் 2 ரூபா திருப்பி தர்றான். அவன் 1 ரூபா வரி கட்டாலும் 2 ரூபாய் திருப்பி தரப்படுகிறது. அந்த 2 ரூபாயில சேரக்கூடிய 1 ரூபாய் தமிழருடைய ரத்தம், நம்முடைய உழைப்பு, நாம் உழைத்து சேர்த்த பணம், நம்முடைய வணிகமும் நம்முடைய பொருளாதாரத்தில் ஈட்டப்படுகின்ற அந்த பணத்தை, நம் ரத்தத்தை சுரண்டி எடுத்து உத்தரப்பிரதேசக்காரனுக்கு, பீகார்காரனுக்கு கொடுக்கிறதுக்கு நாங்க எதுக்குடா டெல்லியோட நிக்கிறோம்? நாங்க எங்க உங்க ராணுவத்தை கூட நிறுத்த மாட்டேன், எங்க மீனோட பாதுகாக்க மாட்டேன், எங்க விவசாயிக்கு தண்ணி தர மாட்டேன், எங்களுக்கு மின்சாரம் தர மாட்டேன், எங்க நிலக்கரி நீங்க திருடிட்டு போவ, எங்க பெட்ரோலியத்தை திருடிட்டு போவ, அப்புறம் என்னத்துக்குடா நாங்க உங்களோட சேர்ந்து நிக்கணும்? கேட்கணுமா இல்லையா? இந்திய அரசோடு நாங்கள் சேர்ந்து நிற்பது என்பது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்பிக்கையில தான் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்து நின்னானே ஒழிய நீ செய்யக்கூடிய இந்த பச்சை துரோகத்திற்காக சேர்ந்து நிக்கல. இந்த பச்சை துரோகத்துக்காக சேர்ந்து நிக்கல. எங்கள் வரிப்பணத்தை வாங்கி கொண்டு உன் ராணுவம் இயங்குகிறது என்றால், அந்த ராணுவம் என் மக்களை காப்பாற்றுறதுக்கு வரவில்லை என்றால் அது எமக்கான ராணுவம் அல்ல, இது எமக்கான நாடும் அல்ல. பெரியார் சிலையை உடைக்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் சரி, எச்சரிக்கின்றோம், எச்சரிக்கின்றோம். நாங்கள் அறவழியில நம்பிக்கை கொண்டவர்கள், அமைதி வழி நம்பிக்கை கொண்டவர்கள். எங்களுடைய பாதுகாப்பாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகளை அழிப்பதற்காக 2000 நாட்டிகள் மைல் உன் கப்பல் பட போச்சே, உன் விமானப்பட போச்சே, இந்தோனேஷியா கடற்கரையில் நின்று அழிச்சிய எங்களுடைய படைகளை, ஆஸ்திரேலியா கரையை ஒட்டி அழிச்சிய எங்களுடைய விடுதலை புலிகளுடைய படைகளை, கப்பலை, அன்னைக்கெல்லாம் போன ராணுவம் குமரி மீனோட காப்பாடு எங்கடா போச்சு? எங்க போச்சு? இப்ப எங்க காசுல நீ ராணுவத்தை நடத்துவ, எங்க காசுல ராணுவ தளவாடங்களை வாங்குவ, எங்க காசுல நீ வச்சுட்டு ஒட்டுமொத்தமா ஊர்வலம் விட்டு எங்களுக்கு படம் காமிப்ப. ஆனால் என் மக்கள் சாகும் பொழுது காப்பாற்ற மாட்ட. உனது ராணுவம் எப்பொழுது பயன்படுகிறது என்றால் என் மக்களை கொலை செய்வதற்கு பயன்படுகிறது, என் மக்களை காப்பதற்கு பயன்படவில்லை. இடிந்தகரையில் போராடிய மக்களின் மீது பறந்த அந்த விமானம் எங்கடா போச்சு? அன்னைக்கு நீ கொண்டு வந்து இறக்கின கடலோர காவல் படை எம்முடைய மீனவனை காப்பாற்றாமல் எங்க போச்சு? யாருடையது அது? இந்த ராணுவம் நம்முடையது அல்ல மக்களே, தமிழனுக்கானது அல்ல. இந்த ராணுவம் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் இந்திய அளவிலே முதலாக பச்சை படுகொலை செய்யப்பட்ட தேசிய இனமாக தமிழினம் இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 18 வருஷத்துக்குள்ள 300 சொந்த மக்களை சுட்டு கொலை செய்த ராணுவம் இந்திய ராணுவம்.
அது தமிழர்களை, தங்களுடைய தாய்மொழிக்காக போராடிய தமிழர்களை ராணுவத்தை வைத்து சுட்டுக் கொன்ற அரசு இந்திய அரசு. நாம் மறந்துட்டோம். அந்த மொழிப்போர் தியாகிகள் 300 பேரை சுட்டுக் கொண்டார்கள். 300 பேருக்கும் அதிகமான அந்த தியாகிகளை நாம் மறந்துட்டோம். ஏனென்றால் இந்த தியாகிகளினுடைய உழைப்பிலே அதிகாரத்திற்கு வந்தவர்கள் தந்தை பெரியாரையும் மறந்து போனார்கள், வட எதிர்ப்பையும் மறந்து போனார்கள், இந்திய எதிர்ப்பையும் மறந்து போனார்கள். தமிழனுடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக கைகழுவுகின்ற ஒரு அதிமுக திமுக அரசு தான் 40 ஆண்டுகள் இருக்கிறதுனாலதான் சூடு சொரணை இல்லாத ஒரு அரசாக, மக்களாக, சட்டசபையாக மாறி இருக்கக்கூடிய இடத்துல பெரியாருடைய படத்தை குறித்து நீங்கள் உள்ள போனதை நாங்கள் கொண்டாடினோம். ஜால்ரா அடிக்கிற கூட்டம் 2 கூட்டங்களாக இருந்து கொண்டு மேஜையை தட்டி அவர்களே பாராட்டிக் கொள்வது மட்டும், அவர்களே பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றிக் கொள்வது மட்டுமே இருந்த இடத்தில் தந்தை பெரியாரின் வழி வந்தோம் என்று சொல்லிக் கொண்டு தம்பட்டம் அடித்துக் கொண்டு தந்தை பெரியாரின் குரலை எதுவுமே படிக்காமல், அந்த குரலை முழங்காமல், அதற்காக வீதியில் இறங்காமல், பெரியாரின் சிலை உடைப்பேன் என்று சொல்பவனை எதிர்த்து நிற்காமல், பெரியார் வழி வந்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களின் மத்தியில், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தந்தை பெரியாரின் படத்தை தனது சட்டையில் அணிவித்து ஒரு புலியை போல நின்று, வேங்கையை போல நின்று முழங்கிய அந்த முழக்கத்தை நாங்கள் ஒருபொழுதும் மறந்துவிட முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தந்தை பெரியாரை நீங்கள் நினைவுபடுத்தி இருக்கிறீர்கள். அதுதான் மிக முக்கியமானது. நாங்கள் பெரியார் வழி வந்தவர் என்று வாய்கிலிய பேசுபவர்களிடத்தில் அதை செயல்முறையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்கள். இந்த அதிமுக அரசு பாஜகவின் கைக்கூலியாக இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறீர்கள். இதை விட மிக முக்கியமானது, 1920களில் தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளிவந்த பிறகு இந்த ஆட்சி அதிகார தேர்தல் அரசியல் முறையை அவர் புறக்கணித்த பொழுதிலும், அதை மறுத்த பொழுதிலும், ஆனால் இந்த தேர்தல் முறைகளில் பார்ப்பனர் அல்லாதோர் ஆட்சி புரிய வேண்டும் என்பதை சபதம் மேற்கொண்டு நடத்தியதன் விளைவாகத்தான் இன்று ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் பார்ப்பனர் அல்லாதவர்களால் ஆளப்பட்ட சட்டசபையாக இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தியிருக்கிறீர்கள். அவர்கள் மறந்திருப்பார்கள். இந்த சட்டசபையினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பனர் அல்லாதவராக இருப்பதற்கு தந்தை பெரியார் கொடுத்த உழைப்பை நீங்கள் நினைவுபடுத்தி இருக்கிறீர்கள். இங்கு சட்டசபையை நடத்துகின்றவரும் எதிர்கட்சி தலைவரும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அனைவருமே சூத்திரர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் அதன் முழு முதல் உழைப்பு என்பது தந்தை பெரியாருக்கு தான் சொந்தமானது. ஆனால் அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி பேசுவதில்லை. ஆனால் பெரியாரை பற்றி பேசணும்னா, பெரியாருடைய படத்தை பொறித்த சட்டையை போட்டோம்னால் நாங்கள் பார்ப்பனருடைய கருணையை இழந்து விடுவோமா என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. உங்களிடத்தில் அந்த அச்சம் இல்லை. அச்சமற்ற அந்த நிலையைத்தான் நாங்கள் போற்றி போழ்கின்றோம்.